நீங்க திவ்யாவோட வீடியோல பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்ப்பேன் வீடியோவை. அவங்க கண்டென்ட்டுக்காக நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி உங்க தம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க அந்த பொண்ண? அவ வந்து என் தம்பி உண்மையா நான் வந்து இவர் தான் கார்த்தின்னு நம்பிட்டேன். நான் அவர் கூட உண்மையா வாழுவேன். இனி யாரு கூடயும் நான் கண்டென்ட் கல்யாணம் போட மாட்டேன். கண்டிப்பா நான் உங்க கூட இருப்பேன் அண்ணி அப்படின்னு என்கிட்ட சொன்னா. ஒரு நேரம் அண்ணின்னு கூப்பிடுவா, அக்கான்னு கூப்பிடுவா. அவ மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் என்னாலே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் அவளை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா. சரிங்க. அந்த வீடியோல ஃபுல்லாவே சண்டையா போடுறாங்கல்ல. நீங்க தான் இருந்து தடுத்து விடுறீங்க. என்ன நடக்குது? அது 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எப்பயும் முன்னாடி சந்திச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சுக்கவே கிடையாது. அதனால அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. திடீர்னு ஏதோ ஒரு காரணம் தேடி தேடி சண்டை வந்துருது. அவ ஒண்ணு சொல்ல, இவன் ஒண்ணு சொல்ல. அதனால 2 பேத்துக்கு திடீர்னு சண்டை வந்து, அதுல தான் போய் சமாதானப்பட வேண்டியதா இருக்குது.